அப்ப தியானம் வந்து பண்ண பண்ண நெறைய ஆற்றல்கள் கிடைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் போக, மத்ததுக்கெல்லாம் போக, இன்னும் அந்த ஆற்றல் இருக்கும் உங்ககிட்ட. அப்ப இன்னும் நம்ம செய்யலாமே, இன்னும் நம்ம நெறைய பண்ணலாமே. உங்களோட எண்ணங்கள் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும். நான் செய்யணும், நான் போகணும். நீங்க வந்து அதுலயும் பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில குறிக்கோள்கள், சில வாழ்க்கை லட்சியங்கள் இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களோட குறிக்கோள்களும், அவங்களோட இது வந்து அப்படியே பின்னாடி போயிடும். குடும்பம், இந்த விஷயம் இதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்துரும். அவங்களுக்குள்ள இருந்து நெறைய நல்ல அழகா எழுதுற ஒரு திறமை இருக்கும். பட் ஆனா அந்த திறமை வந்து பின்னாடி போயிடுச்சு. ஸோ தியானம் பண்ண பண்ண அதுக்கப்புறம் இதெல்லாம் புதுசா கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. நான் நெறைய நல்ல கவிதைகள் எழுதுவாங்க. பட் அந்த கவிதைய வந்து வெளியில கொண்டு வந்து அது 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து அந்த அ வழிய வந்து அவங்க கொஞ்சம் வாழ்க்கையில வந்து அந்த டைம்ல ஒரு குடும்பம் இது திருமணம் இது பண்ணும்போது அது முக்கியம் அந்த டைம்ல. பட் அதுக்கப்புறம் அதே இதுல போயிடாம, தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஓகே எனக்குள்ள இந்த திறமை இருக்கு. நான் இது பண்ணியிருக்கேனே. நான் டான்ஸ் ஆடிருக்கேன். நம்ம இதிலயே சொல்லியிருக்காங்களே. நான் வந்து இப்ப டான்ஸ் கத்துக்கிறேன். சாந்தா மேடம் வந்து நான் வந்து இப்ப நான் வந்து 10த் வரைக்கும் படிக்கும்போது வந்து நான் மியூசிக் கத்துக்கினேன். நான் வந்து பாட்டு பாடுறது கத்துக்கினேன். இப்ப என்னோட பேர குழந்தைக்காக நான் கிளாஸ் போயிட்டு நான் திருப்பி அத வந்து நான் ரெனியூ பண்றேன் அப்படின்றாங்க. எத்தனையோ பேர் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ தியானம் பண்ண பண்ண உங்களுடைய பழைய விஷயங்கள் எது எதெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்களோ, அழுத்தி வச்சிருக்கீங்களோ பின்னாடி, அதையெல்லாம் வெளிய கொண்டு வரும்.